என்னை அடிப்பது முறையாக உன்னை விட்ட எனக்கு யாரையா இருக்கின்றார்கள்? நான் யாரும் என்னை வாழ்வடையா என் தெய்வமே ஆண்டவா இறைவா இறைவா பெண் பாவம் கொள்ளாதது பேதையை வதைப்பது நாயம் மட்டும் பெண் பாவம் கொள்ளாதது பேதையை வதைப்பது நாயமன்றோ வாழ முடியாது சுவாமி, என்னால முடியாது. என்ன இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கவே உன் உணவே சிறமே தனித்தனியாக என்னை விட்டு விடுகளையா, என்னை விட்டு விடுகளையா. எனக்கு திராகம் செய்து வழிவாள் இவளை உயிரோடு விடவே கூடாது. சரி, இவள் மக்களை வைத்து இவளை என்ன பாடுபடுத்துகிறேன் இருப்பார். மகனே பலம், மகனே பலம், உன்னை எதற்கு அழைத்தேன் தெரியுமா? ஏன் அழைத்தேன்? உன்னால் எனக்கு ஒரு உதவி ஒன்றாக வேண்டும். என்ன உதவி தந்தையே? சொல்கிறேன், செவி கொடுத்து கேள். ஒரு நாட்டில் ஒரு பெண்ணானவர் கண்ணுக்கேற்ற கணவனை மணந்து இல்லாத வாழ்க்கையில் ஈடுபட்டு 4 மக்களை பெற்றெடுத்த பிறகு அவள் கற்பை எழுதி விட்டாள். அவள் என்ன செய்யுமா செய்ய வேண்டும்? நீ காண கொண்டு போய் உடல்வே சிறவே தனித்தனியாக அறுத்து எரிய வேண்டும். என்ன சொல்கிறார்? அப்படியே செய்கிறேன். அப்படி சரியார் வேறு யார் மனிதனாம்? உன் தாய் ராணியா? என் தாய் ராணியாவா? 10 மாதத்துக்கு முன்னாடி என் தாயை வெட்ட வேண்டுமா? உன் தாயை வெட்டுவதை தவிர எங்க அம்மா தாய் வெட்ட போடா. சரிகாரன் இவன் முதல் மகன் சண்டாளன் மோசத்தில் சரி பரவாட்டம். 2ஆம் மகன்
சரி வரட்டும். மூன்றாம் மகன் இருக்கிறான். சுபா, அப்பா உன்னை கிடைச்சது தெரியுமா? எதற்காக? உன்னால் எனக்கு ஒரு உதவி ஒன்றாக வேண்டும். அப்பேற்பட்ட உதவி என்ன உதவி சொல்லுங்க தப்பா. தப்பாக செய்கிறேன். தேவர், நமது நாட்டில் ஒரு பெண்ணானவர் கண்ணை கேட்ட கணவனை மணந்து சரி. இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு 4 மக்களை பெற்றெடுத்த பிறகு அவள் கற்பை இழந்து விட்டாள். அவளை என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள். நீ காணா கொண்டு போய் உடல் வேர் சிறவேர் தனித்தனியாக அறுத்து எரிய வேண்டும். என்ன சொல்கிறார்? அப்பா அப்பேற்பட்ட சண்டாளி யாரப்பா அவள்? வேறு யாரும் இல்லையா? உன் தாய் ரேணுகா. அப்பா என் தாய் ரேணுகாவா? ஆமா. 10 மாதம் ஈடெடுத்த என் தாயை நான் வெட்ட வேண்டுமா? உன் தாயினால் வெட்டுவேன் என்றால் என் தாயை வெட்ட மாட்டேன். சரியாக பாருகிறேன். சண்டாளி தந்தைக்கே சோகம் செய்து விட்டீர்கள். சரி, என் வார்த்தை கேட்க மறுத்து விட்டீர்கள். எனக்கு தினம் பெற்றுவிட்டது. இனிமேல் உன் சும்மா இருக்கிற போகிறீர்கள். நீங்கள் மூரும் இப்போது கானகத்திலே பேய்களாகும் சரியான தண்டனை கிடைத்திருக்கிறது மூவருக்கும். இருந்தாலும் 4வது மகன் இருக்கிறான் ராமன். இவன் சென்றிருக்கிறான் பரமனை குறித்து தவம் செய்து பல வரங்களை பெற்று வருகிறார். புறப்படுகிறேன். சொந்தக்காரன் எவனோ, இரு வினைகளுக்கும் எட்டாதவன் எவனோ, பகல் இரவுக்கும் நடுவானவன் எவனோ, பாவ புண்ணியங்களுக்கு பொதுவானவன் எவனோ, கூட்டமான 100,000 ஜீவராசிகளையும் ஊற்றி வளர்ப்பவன் எவனோ, அவை அனைத்தையும் ஆட்டி படைப்பவன் எவனோ, காற்றானவன் எவனோ, கடலானவன் எவனோ, அண்டமானவன் எவனோ, பிண்டமானவன் எவனோ, அப்பேற்பட்ட சிவனே என்னை ஆட்கொள்வாராக. நான் ஜவ்வாது மலையடிவாரத்தில் கமண்டல நாக நதிக்கரையில் படை வீடு என்னும் கிராமத்தில் பிருகு முனிவரின் மகன் ரிஷிகனுக்கும் காதிராஜன் மகள் சத்தியவதிக்கும் பிறந்தவர் ஜமதக்கினி முனிவர். அப்பேற்பட்ட ஜமதக்கினி முனிவருக்கும் ரேணுகா அம்மையாருக்கும் 4வது மகனாக பிறந்து ராமன் என்ற பெயர் வகித்து தந்தையின் கட்டளையை சிறமேற்கொண்டு இமயம் சென்றேன். பரமனை குறித்து கடுந்தவத்தை மேற்கொண்டு அகரம் என்னும் பொருளை கடைபிடித்து தவத்தின் முன் சிவனை நேரடியாக வரவேற்று அவருடைய தரிசனத்தால் அரிய பெரிய வரங்களை பெற்றதோடு மட்டுமல்லாமல் என் தவத்திற்கு மெச்சிய சிவபெருமான் ராமா வெறும் ராமனாக வந்தால் உன் தவத்திற்கு மனமகிழ்ந்தான் பல வரங்களை கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் இதோ அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டு இந்த பரஸ் என்று சொல்லக்கூடிய கோடாரியை உனக்கு பரிசாக தருகிறேன். வெறும் ராமனாக வந்த நீ இனி முதல் பரசுராமன் என்ற பட்டப்பெயரோடு விளங்குவாய் என்று அந்த பரமனே என்னை வாழ்த்தி வழியனுப்பியிருக்கிறார். இப்போது இமய மலையிலிருந்து இல்லத்தை நாடுகின்றேன் தாய் தந்தையை காண. இருந்தாலும் என் மகன் வந்திருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறேன்.
ஆசி கூறுங்களப்பா. வாழ்க மகனே, வாழ்க. எழுந்திரு. மகனே, இமயம் சென்றாயே, பரமனை கண்டாயா? பல பரங்களை பெற்று வந்து இமயம் சென்று பரமனை கண்டு அவருடைய பேரருளால் பெரும் ராமனாக சென்ற எனக்கு அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட இந்த பரசுவை பரிசாக தந்த பரமன் பெரும் ராமனாக வந்த நீ இனி முதல் பரசுராமனாக என்னை வாழ்த்தி வழி அனுப்பியிருக்கிறார் தம்பி. மகனே, அப்பா உன்னை மகனாக பெற்றது மட்டில்லாத மகிழ்ச்சி அடைகிறேன். அப்பா இருந்தாலும் இந்த பரசில சொல்லக்கூடிய இந்த கோடாரி மகிமை எனக்கு தெரிய வேண்டுமே. தெரிவிக்கின்றேன் தந்தையே. அப்பா, இந்த பரசில் சொல்லக்கூடிய கோடாரியின் மகத்துவம் என்ன தெரியுமா? இது அதர்மத்தை அழிக்கும், தர்மத்தை நிலைநாட்டும். தவறு செய்தவர் யாராக இருந்தாலும் அவர்கள் தலை துண்டிக்கும். இப்படிப்பட்ட பரசுவை அந்த பரமதேயருக்கு வனமளித்து தந்திருக்கிறார் என்றால் அத்தனைக்கும் மூல காரணம் தாங்கள் தான். எப்படி என்றால், எப்படி தந்தை மகன் காற்றும் உதவி அவையத்து முந்தி இருப்ப செயல் என்று கூறுகிறது பொதுமறை. ஒரு தந்தையானவர் தான் பெற்றெடுத்த பிள்ளைகளின் திறமைகளை ஆராய்ந்து அவர் பிற்காலத்தில் எப்படியெல்லாம் வரப்போகிறான் என்பதை முன்கூட்டியே அறிந்திருந்து அவனுக்குண்டான ஒரு அடித்தளத்தை கற்றறிந்த ஒரு சபையிலே ஏற்படுத்தி கொடுப்பது ஒரு தந்தையின் தலையாய கடமை. அந்த கடமை நீங்கள் சரிவர செய்தீர்கள். நானும் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்ற வாசகத்தை உணர்ந்ததால் எனக்கு இந்த அளவுக்கு பேரும் பெருமையும் கிடைத்திருக்கிறது. அத்தனைக்கு காரணம் தாங்கள் தான் தந்தை. சரி, பெற்ற மகன் வந்து விட்டான் என்று பெருமிதத்தோடு வரவேற்றீர்கள். இதே மணமகளோடு தன்னுடைய மகன் எப்பொழுது வருவான் என்று என் தாயார் எனக்காக வழிமீறி விடுவித்து காத்திருப்பார்கள். உடனே சென்று தாயை சந்திக்க வேண்டும். இப்போது எங்கே போகிறாய்? தாயை தானே. மகனே, தாயை பார்ப்பது இருக்கட்டும். சரி, இருந்தாலும் நான் கேட்கும் கேள்விக்கு நீ விளக்கம் சொல்ல வேண்டும். ஆகட்டும் அப்பா. மகனே, அப்பா, நம்ம நாட்டில் யாரோ ஒரு பெண்ணானவள் கண்ணுக்கேற்ற கணவனை மணந்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு 4 மக்களை பெற்றெடுத்த பிறகு அவள் கற்பை இழந்து விட்டாள். அவளை என்ன செய்யணும்? நீயே சொல். அப்பா, எப்போது ஒரு பெண்ணானவள் கட்டிய கணவனுக்கு துரோகத்தை இழைத்து தர்மத்தை மறந்து அதர்மத்தில் ஈடுபட்டாலோ இந்த சண்டாளி உயிரோடு இருக்கவே கூடாது. நீங்கள் உத்தரவிட்டால் அவள் யாராக இருந்தாலும் அவள் தலையை துண்டித்து வந்து உங்கள் காலடி சேர்க்கிற இளவகை. அப்பா, வருத்தப்படாது. அவள் வேறு யாரும் இல்லையா? யாரப்பா? உன் தாய் இல்லையா? என் தாய் கற்பினை தவறிவிட்டார்கள். ஒண்ணுதான். என்னால் நம்ப முடியாது. என்ன பண்ணுறது? மகனே, வழக்கம் போல் கமண்டர் நாக நதிக்கரைக்கு சென்று மணவாள செய்து கருப்பையின் மகமையால் ஜலம் கொண்டு வழக்கம் தானே. ஆமா, வழக்கம் போல புறப்பட்டு சென்றால் ஒரு தாய். சரி, ஜலம் எடுக்க நேரத்திலே ஆதாரமாக சென்று கொண்ட கந்தவன் அந்த உருமாக விட்டது. அந்த தண்ணீரிலே பார்த்தவுடன் ஆஹா, அழகென்றால் இவன் அல்லவா பேரழகன் என்று அந்த நேரத்தில் கொண்டவனையும் மறந்தால் கண்டவனை நினைந்தால் உன் தாய் ஆராய்ந்து பாராமல் நீங்களாக என் தாயை பற்றி எந்த ஒரு முடிவுக்கு வந்துவிட வேண்டாம். இத்தனை காலமாக பத்தினி தன்மையோடு வாழ்ந்து 4 பிள்ளைகளை பெற்றெடுத்த பிறகு இப்போது என் தாய் கற்பினில் தவறி இருப்பார்களா? ஏதாவது கண்டவர்கள் சூழ்ச்சியாக இருப்ப தவிர என் தாயின் தவறு ஏதும் இருக்காது. கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று என் தாயை என் சந்தேகிக்க வேண்டும். உன் தாய் கருப்பிலே சிறந்தவள் என்றால் மனவா செய்யப்பட்ட குடம் எங்கே? அதில் ஜலம் எங்கே? அதில் மணல் எங்கே? இது அனைத்தும் கொண்டு வர முடியவில்லை என்றால் உன் தாய் கற்பை இழந்தவள் தானே. என் தாய் கற்புடையவள் என்றால் மணலால் செய்யப்பட்ட குடம் எங்கே? அதில் ஜலம் எங்கே? கொண்டு வர வேண்டிய நறுமண மலர் எங்கே என்று கேட்கிறேன். இப்ப எனக்கும் என் தாயாரால் எப்பொழுது கொண்டு வர முடியவில்லையோ அப்போதே கற்பு நெறி தவறிவிட்டது உறுதியாகிட்டு. இது நாள் வரையில் தங்கள் வார்த்தைக்கு மறு வார்த்தை பேசியது கிடையாது. இந்த ராமன் என் பரசு மீது ஆணையிட்டு கூறுகின்றேன்.
தங்களுக்காக பயந்து என் தாய் எங்கே சென்றாலும் என் தாயின் தலையை குடித்து வந்து உங்கள் காலடியை சேர்க்கிறேன். அதற்கு முன்பதாக என் உடன் பிறந்தவரை பார்த்து ஒரு வார்த்தை கூறிவிட்டு செல்கிறேன். எனது அண்ணன்களுக்கான உடன் பிறந்தவரை அவர்களை பார்க்க உன்னால் முடியாது. ஏனப்பா? ஏனென்றால் இதே வார்த்தையைத்தான் அவர்களும் உரைத்தேன். ஆனால் அவர்களை செய்ய மறுத்து விட்டால் எனக்கு சினம் பிறந்து காலத்திலே பேய்களாகும் பூதனாக போக வேண்டும் என்று சாபத்தை கொடுத்து விட்டேன். சாபத்தை தந்தீர்களா? சரி, பாதகமில்லை. அந்த பரமன் எதை நினைத்த பரசுகளுக்கு பரிசாக தந்தார். ஆனால் இந்த பரசுவுக்கு கிடைத்த முதல் பரிசு என் தாயின் சிரசு. தாயின் சிரசோடு வெற்றியோடு இறகே இல்லாத பறவை எப்பொழுதும் வானத்தில் சுதந்திரமாக பறக்க முடியாது என்று சொல்லுவார்கள் ஐயா. உறவே இல்லாமல் எந்த ஒரு மனித ஜீவனும் உயிரோடு வாழ முடியாது என்று சொல்லுவார்களே. இந்த ரேணுகா எந்த ஒரு உரிமையே இல்லாமல் தனிமரமாக தத்தெடுத்து வாழ வேண்டும் என்று என் தலையிலே போட்டு எடுத்தா என் தெய்வமே. ஆண்டவா பரமேசா, மண்ணால சில செய்து வச்சா நீ மழையில கரைஞ்சிருவதான ஐயா கல்லால சில செய்து வை. இந்த பாமர மக்கள் எல்லாம் உன்னை தெய்வமாக நாங்கள் கையெடுத்து வணங்குகின்றோம் ஆண்டவா. அதற்காக நீ கல்லாகவே சிலையா மாறி இருப்பது முறையாப்பா. உன் மனசு கரைஞ்சாதான் இந்த ரேணுகாய கவலை எல்லாம் என்ன விட்டு கரை. என்ன பெற்ற தெய்வம் என்னோடு இருந்திருந்தால் எனக்கு இப்பேற்பட்ட நிலை எல்லாம் நேர்ந்திருக்குமா? என்னை பெற்றெடுத்த தந்தை என் கூட இருந்திருந்தா எனக்கு இப்பேற்பட்ட நிலை எல்லாம் நேர்ந்து இருக்குமா? என்னை பெற்றவரே அப்பா தெய்வத மன்னரே. ஆண்டவரே ஆண்டவா, ரெண்டு கட்ட வேலையில கட்டி கட்டி நீ கட்டிலில தூங்க மர கட்டையில மேக போரே அப்பா நீ போரே நான் தூக்கி போரே. இதை பெற்றெடுத்த தெய்வமே அப்பா மர கட்டையில அனாதையாக நின்று கொண்டிருக்கின்ற கதையே
வரிசையாக சென்று பார்ப்போம். யாருமே கிடையாது. ஆமா, இமாச்சலம் சென்றாயே எப்போது மகனே நீ ஓடோடி வந்தாய்? அருமை மகனே, இமய சென்றேன், பரமனை கண்டேன். சரி, அவருடைய பேரருளால் பெரும் ராமனாக சென்றவன் பரசுராமனாக திரும்பி வந்திருக்கிறேன். அப்படியா? உன்னை நினைத்தாலே எனக்கு பெருமையாக இருக்கின்றது மகனே. இருக்காதா பின்ன? ஆயிரம் தான் இருந்தாலும் நான் பெற்றெடுத்த மகன் அல்லவா நீ. அம்மா, என்ன ராஜா? நான் இமயமலையில இருந்து இல்லத்தை நாடு வரும்போது சரி 4 பெண்கள் ஒன்றாக கூடி ஒரு விஷயத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். அதன் விளக்கத்தை கேட்டு பெறலாம் என்ற ஆவலோடு வந்திருக்கிற தாய். அது என்ன விஷயம் என்று கேள், உன் தாயானவள் கண்டிப்பாக பதில் எடுத்துரைப்பேன். அப்படியா? சத்தியம். சரி, யாரோ ஒரு பெண் கண்ணுக்கேற்ற கணவனோடு கூடி இல்லறவன வாழ்க்கையில் நல்லறவாக திகழ்ந்து 4 பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள். சரி, 4 பிள்ளைகளை பெற்றெடுத்த பிறகு கற்பு நெல் தவறி விட்டாள். கற்பு என்றால் என்ன தாயி? கற்பு என்றால் ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால் தன் கற்பை உயிரினும் மேலாக நிறுத்தி வாழ வேண்டும் என்று சொல்லுவார். திருமணமான பெண் தனக்கு தொட்டுத்தாரை கட்டிய கணவனையே தெய்வமாக துதித்து வாழ்பவளுக்குத்தான் இந்த உலகத்திலே கற்பு கரசி என்ற பெயர் போதுமா விளக்கம்? சபாஸ். கட்டிய கணவனையே தெய்வமாக துதிப்பவளுக்கு கற்பு கரசி என்று பெயர். சத்தியமாக அப்படி கற்பு கரசியாக வாழ்ந்தவள் கற்பு நெல் தவறி விட்டாளா? ஐயோ, அவளுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று அந்த பெண்கள் பேசிக் கொண்டார்கள். நீங்களாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு என்ன தண்டனை கொடுத்திருக்கீர்கள்? அப்பேற்பட்டவர் வெட்டி சாய்க்க வேண்டியது. அந்த சண்டாளியை நீ என்ன திகைக்கின்றான்? எவனோ கந்தர்வனாம் ஆகாய மார்க்கமாக சென்றானா? அவன் அழகிய உருவம் தண்ணீரில் தெரிந்ததா? அதை வார்த்த மாத்திரத்தில் அழகன் என்றால் இவன் அல்லவா பேரழகன்? இப்பேற்பட்ட ஆண் அழகன் இந்த உலகத்தில் இருக்கிறானா என்று ஒரு சனம் கண்டவனை நினைந்தாய். கொண்டைய தந்தை மறந்தாய். கண்டவனை நினைத்தாய். ஐயோ, சிரமரிக்க வேண்டும் என்பது என் தந்தையால் எனக்கிட்ட கட்டளை. ஆகையால் நீ பெற்றெடுத்த மகனாக வரவில்லை, அந்த பெரும் யமனாக சிரத்தை அருள். கேட்டீர்களா ஐயா? பெற்ற மகனாக வரவில்லை, உனக்கு நான் யமனாக வந்திருக்கிறேன் என்று என் மகன் எடுத்துரைக்கிறான் ஐயா. இந்த உலகத்தில் எந்த ஒரு தாய்க்காவது எனக்கு நேர்ந்த கதி நேரமாய் நான் தவமா தவறு பெற்றெடுத்த பிள்ளையே எனக்கு யமனாக மாறிவிட்டாரே. உனக்கு நான் யார்? உனக்கு நான் யாரு? உன்னை முந்தி தவமிருந்து முன்னொரு ஆட்சியமத்தை படாத மாறுபற்றி என் நெற்றி வேர்வில் இந்த நிலத்தில் விடும் அந்த யமனோடு போராடி இந்த கடவுளத்தில் வாதாடி மாலா துயரை கொண்ட உன்னை பெத்தவராட்சிய நானு. எனக்கு பிள்ளை பிறக்க வேண்டும் என்று கத்தினேன், கதறினேன் அப்பா என்ற அலறி நான் துடித்தேன் அப்பா. எவ்வளவோ துன்பத்தை தாங்கிக் கொண்டு உன்னை பெத்தவனா நான். என் ரத்தத்தெல்லாம் உனக்கு நான் பாலா கொடுத்தேனே.
அம்மான்ற வார்த்தைக்கு முதல்ல உனக்கு அர்த்தம் தெரியுமாடாங்க? ஒரு தாயானவன் தன்னுடைய பிள்ளையை பெற்றெடுக்க அவ தன்னையே மெழுகுவத்தி போல அடைக்க சொல்லுவான். தொட்டு தாரை கட்டிய கணவன் ஏதாவது தவற ஒரு வார்த்தை பேசுறான் சத்தா போடாத சொல்லிட்டு போவோம். வெத்தமாக வேணான அடிச்சு வரத்துனாலும் அந்த மகனையே சுத்தி சுத்தி வருவா அவன் தாயின்னு சொல்லுவாங்க. நீதாய மகன் என்ற உலகத்திற்கு எடுத்து காட்டியது பாவமா ராஜா. பேர்பட்ட தவறு செய்து விட்டேன் என்று தாயை வெட்ட வேண்டும் என்று துணியாக துணிக்கின்றாயே. உன்னை பெத்த மாதவான என வெட்டிடு ராஜா, என வெட்டிடுவாங்க. ஆதத்தை காட்டி வேதத்தை போட்டு விட்டால் பணிந்து விடுவான் பரசுராமன் என்று பகல் கனவு காண்கிறாயா? தாயே, மகனே, கற்பு என்பது கண்ணாடி போன்றது. அது ஒரு முறை கீழே தவறி விழுந்து உடைந்தாலும் அதை மீண்டும் ஒன்று சேர்க்க முடியாது என்ற காரணத்தினால்தான் இக்குளத்தில் உதித்த ஒவ்வொரு பெண்களும் கரங்களில் கண்ணாடியில் வளையலாக அணிந்து கற்பின் தன்மையை மனதில் பதிந்து வாழ்ந்து கொடுக்கிறார்கள். ஆனால் நீ எப்போது என் தந்தைக்கு துரோகத்தை எழுத்தாயோ உயிரோடு இருக்கக்கூடாது. உன்னை விடுவதில்லை. உன்னை விடுவதில்லை. கண்களுக்கு நீ மகனாக தெரியவில்லையே, என் உயிரையே இறக்க வந்த யமனாக தோன்றுகின்றாயே மகனே. யமன்தா, உன் உயிரை எடுக்க வந்த யமன்தா, அதில் எல்லளவு சந்தேகம் வேண்டாம். உன்னை நான் எப்படியெல்லாம் வளர்த்தேனதையெல்லாம் மறந்து விட்டாயா ராஜா? பட்டினி அக்கிரத்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பா, பட்டினி அக்கிரத்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பா, பட்டினி அக்கிரத்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பா, பால் கொடுக்கும் பார்த்து பசி மறப்பா, இரவக்கான பெண்ணே என்ன பெண்ணி குளிக்க வைப்பா, முத்தி முதல் பாத வர முத்தி குட்டி மகிழ்ந்திடுவா, நெத்தியிலே நடக்க வைப்பா, நீராக பிடிக்க வைப்பா, நெத்தியிலே நடக்க வைப்பா, நீராக பிடிக்க வைப்பா, பல்லு முளைக்க நெல்லு முளைய மெல்ல மெல்லதா கண்டிடும் உன்னைய என்னைய படைச்சதுக்கு யார் தெய்வம் ஒவ்வொரு வீட்டில இருக்கிற தாயடா. கர்ப்பத்தில் உள்ளை சுத்தமாக
சொர்க்கம் எது உன்னைய என்னைய படைச்சதுக்கு யாரு தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதுன்னா தாயனா உன் கரத்தால் மாறுவதை பற்றி நான் சொல்லி கூட கவலைப்படவில்லை ராஜி. ஒருவேளை நீ என்னை கொன்றுவிட்டு வீதியிலே செல்லும் போது நாட்டு மக்கள் நான் அவனை என்னவென்று ஏற்றுவார். என்னவென்று? பெற்ற தாய் என்று பாராமல் தாயை கொன்ற தனையன் வருகின்றான், தாயையே கொன்ற படும்பாவை வருகின்றான் என்று தவறாக நினைப்பார்கள், தவறாக பேசுவார்கள். இந்த பாவை நான் சேர்த்து அந்த பணி உன்னையாண்டு அவன் சேர வேண்டும், நான் இறக்க வேண்டும், என் ரத்தத்தை நீ கண்ணார காண வேண்டும், அவ்வளவுதான் உண்மை. அந்த கோடாரி என் கரத்தில் கொடுத்து விடு ராஜா. தன்னைத்தானே வாழ்த்துக் கொண்டு இந்த பாவி நானே இறந்து விடுகிறேன். கொண்டு மகனே, தாயினுடைய சிரமத்தான் பரசுராமன் என்ற பழிச்சொல் என்னை வந்து சேர்ந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. என்ன தந்தை சொல் காத்தான் பரசுராமன் என்ற பேரும் பெருமையோடு இந்த உலகத்திலும் நான் என்றென்று சிரஞ்சீவியாக வாழ்ந்து கொண்டுதான் இருப்பேன். என் தந்தைக்கு துரோகத்தை எடுத்து நியாயத்தை கற்பிக்கின்றாயே மகனே, எப்போது தந்தைக்கு துரோகம் செய்தாயோ நீ எனக்கு தாயும் அல்ல, விட்டு விடு ராஜா, உனக்கு என்னை விட்டு விடு மகனே. தாயும் நீ அல்ல. ஐயா, சட்டென்று கூட்டத்தோடு கூட்டமாக எங்கேயோ ஓடி மறைந்து விட்டார்கள் தாயார். ஆனா விடுவேடா, விட மாட்டேன்.